அதிகாரம் 9. பெர்சியா தேசத்தில் ராஜாவின் 2 விதமான கட்டளைகள் அமுலில் இருக்கிறது. இவ்விரண்டு கட்டளைகளும் சூசான் அரமனையில் இருந்துதான் பிறந்திருக்கிறது. முதலாவது கட்டளை 1வது மாதம் 13ஆம் தேதியிலும், 2வது கட்டளை 3வது மாதம் 23ஆம் தேதியிலும் பிறந்தது. முதலாவது கட்டளையின் பிரகாரமாக யூதர்களை கொன்று போட்டு அவர்களுடைய உடைமைகளை கொள்ளையிடலாம். 2வது கட்டளையின் பிரகாரம் யூதர்கள் தங்கள் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளலாம். மேலும் தங்களை விரோதிக்கிற சத்துருக்களை யூதர்கள் நிர்மூலம் பண்ணலாம். இவ்விரண்டு கட்டளைகளும் ஆதார் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே நிறைவேற்றப்பட வேண்டும். அந்த நாளிலே யூதரை விரோதிக்கிறவர்கள் யூதருக்கு விரோதமாக பட்டயம் ஓங்குவார்கள். அதே நாளில் யூதர்களோ தங்களுடைய பிராணனை காப்பாற்ற பட்டயம் ஏந்தி இருப்பார்கள். அகாஸ்வேரு ராஜா 2வது கட்டளையை கொடுத்ததின் நிமித்தமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. யூதரை விரோதிக்கிறவர்கள் பொறாமையினால் அவர்களுக்கு சத்துருவாய் இருக்கிறார்கள். யூதர்களோ தங்களுடைய பாதுகாப்புக்கு தேவனுடைய கிருபையையும் அவருடைய நன்மையையும் அவருடைய நீதியையும் நம்புகிறார்கள். 12ஆம் மாதம் 13ஆம் தேதி யூதருக்கு மகிழ்ச்சியும் களிப்புமான நாளாய் இருக்கிறது. அவர்கள் அந்த மாதம் 14ஆம் தேதியிலும் 15ஆம் தேதியிலும் விருந்துண்டு கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் இந்த நாளிலே யூதரை அழிவுக்கு தப்புவிக்கிறார். யூதருடைய பின் சந்ததியார் எல்லோரும் ஒவ்வொரு வருஷமும் 12ஆம் மாதம் 14ஆம் தேதியிலும் 15ஆம் தேதியிலும் இந்த நல்ல நாளை விருந்துண்டு கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் தங்களுக்கு காண்பித்த கிருபைகளை அவர்கள் நினைவு கூறுகிறார்கள். கர்த்தர் யூதருக்கு மிகப்பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறார். இந்த பண்டிகையை யூதர்கள் பூரீம் பண்டிகை என்று அழைக்கிறார்கள்.